இந்தியா அலுவல் மொழின்னு சொல்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம்ல ஒழுங்காக போய் படிச்சிங்கன்னா 1976 வந்து கிட்டத்தட்ட இந்த சட்டத்தை நான் உங்களுக்கு தெளிவாக படிக்கிறேன். இன் எக்ஸசைஸ் ஆஃப் பவர்ஸ் கான்ஃபர்ட் பை செக்ஷன் 8 with subject section power, central government here makes the following rules. The rules, the official language act 1976 shall be extended to whole of India except state of Tamil Nadu. அப்போ அரசியலமைப்பு சட்டத்தில் அலுவல் மொழி இந்தி இருந்தால் கூட எக்ஸப்ட் தமிழ்நாடுன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. இதை நம்ம உணரணும். இதை உணராமல் அலுவல் மொழி என்பது இந்தி, நமக்கு இந்தி பேசாத மாநிலங்களுக்கு ஆங்கிலம் என்று எக்ஸப்ட் தமிழ்நாடுன்னு இந்திய ஒன்றிய அரசோட சட்டங்களே நிறைவேற்றுறதை வந்து இது விமர்சனம் பண்ணுறவங்க அரை வகைக்கடத்தனமாக படிக்கிறவங்களுக்கு தயவுசெய்து இந்திய அலுவல் மொழி சட்டத்தை வந்து படிச்சுட்டு வந்து கேள்வி கேட்கணும். இந்தி படிக்கிறது பற்றி ஒன்றில் நாங்கள் திருப்பி அது உங்கள் கேள்வியிலே இருக்குப்பா. உங்கள் கேள்வியே தெளிவாக சொல்கிறீங்க. இந்தி திணிப்புக்கு தான் நாங்கள் எதிர்ப்பானவங்க, இந்தி இம்போசிஷனுக்கு தான் எதிர்ப்பானவங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக சொல்கிறோம், இந்தி திணிப்புக்கும் கட்டாய இந்தி திணிப்புக்கு தான் எதிர்ப்பானவங்க. தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இந்தி மொழி படிக்கிறதுக்கான வழிமுறைகள் ஏராளமாக இருக்குது. யாரும் போய் தடுக்கிறது இல்லை. நீங்கள் என்னோட வாங்க இந்தி பிரச்சார சபாக்கு போங்க. எத்தனை பேர் வந்து இந்தி அங்கே சரளமாக படிச்சுட்டு இருக்காங்க, இந்தி வந்து படிச்சுட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்தி மொழிக்கோ இந்தி மொழி படிக்கிறதுக்கு விருப்பப்பட்டவங்க, இந்தி மொழியை படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இந்தி பிரச்சார சில பண வாய்ப்புகளும் இல்லை. இலவசமான இந்தி கற்கிற கல்விக்கு அவ்வளோ ஃபண்டிங் வாங்கி இலவசமாக தான் இந்தி கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்தி படிக்கிறதுக்கு விருப்பப்பட்டவங்க தமிழ்நாட்டில் தாராளமாக இந்தி படிக்கலாம். என்னென்னா அரசாங்க கொள்கையாக இன்றைக்கி இந்தி திணிப்பு வரும்போது தான் நம்ம எதிர்க்கிறோம். சரி, இப்போ வாங்க, செயற்கை நுண்ணறிவு காலங்களில் வந்து மொழி இப்போ பிரச்சனையே கிடையாது. நீங்கள் மொழி அந்த மொழி வேணால் படிக்கலான்றது உலக குளோபல் லாங்குவேஜாக இருக்குது. உலகமயமாக கொள்கை வந்ததுக்கப்புறம் சைனா லாங்குவேஜ், ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ், ஜப்பனீஸ் லாங்குவேஜ்னு பன்முக தன்மையில் மொழி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக வாய்ப்பு போச்சு. இப்போ வந்து செயற்கை நுண்ணறிவு வந்ததுக்கப்புறம் ஒரு மொழி இன்னொரு மொழிக்கான பேரியர்ஸை ஈஸியாக சுலபமாக தாண்டுறோம். அப்போ நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்தி கற்றுக் கொடுக்கணும், இந்தி திணிச்சா வளர்ச்சி அடையும் என்ற எடுத்துக்காட்டுக்கு இந்தி பேசிக்கிற மாநிலங்களோட சமூக பொருளாதாரத்தை நீங்கள் பாருங்கள், இந்தி பேசாத மாநிலங்களோட சமூக பொருளாதார தளத்தை பாருங்கள். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனித வளர்ச்சி குறியீடில் முதல் நிற்கிறது மலையாளம் பேச கேரளாவாக இருக்கட்டும், பஞ்சாபி பேசுகிற பஞ்சாபாக இருக்கட்டும், தமிழ்நாடு பெருமாநிலங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முதல் ரேங்கில் இருக்குது. அப்போ நீங்கள் இந்தி திணிச்ச மாநிலங்கள், இந்தி பார்க்குற மாநிலங்கள் உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் 10ஆம் வகுப்பில் இந்தி மொழி பாடத்தில் 64% மாணவர்கள் வந்து ஃபெயிலாக இருக்காங்க. இந்தி பாடத்தில் முதல்ல அவங்க இந்தி சொல்லிக் கொடுக்குற மொழியில் அவங்க மாநிலத்தில் ஒழுங்காக இந்தி கற்றுக் கொடுத்துட்டு பிற மாநிலத்தை இந்தி திணிக்கிற வேலையை அவங்க தொடங்கலான்னு சொல்கிறேன். நான் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.